செய்யப்படுற ரெசிபி காளான் சூப் செய்ய போகிறோம் பாருங்கள். காளான் சுடுதண்ணியில் போட்டு உரித்து தோலை உரித்து வச்சுருக்கேன். இதுமாரி துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். வெங்காயம் தேவைக்கேற்ப ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூனு. திக்னஸ் கொடுக்கறதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு தான் முக்கியமாக தேவைப்படும். மிளகுத்தூள் சிறிதளவுக்கு, உப்பு தேவைக்கேற்ப, எண்ணெய் தேவைக்கேற்ப, வதக்கத்துக்கு வெங்காயம் போட்டு, கொத்தமல்லி தேவைக்கேற்ப, தண்ணி. அடுப்பு பற்ற வைக்கலாம். அகலமான பாத்திரத்தை வச்சுக்கணும். எண்ணெய் கொஞ்சமாக, வெங்காயம் இதுமாரி கட் பண்ணி பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிச்சு, இப்போ போடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இப்போ காளான் போட்டு வதக்கலாம். காளான் நல்லா சிறுவாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் சூப் சாப்பிடும் போது கொஞ்சம் கடிக்கிறது வாட்டமாக இருக்கும். பெருசாக இருந்தால் வெதுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு காளானில் நான் பாதி தான் போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கணும். லைட்டாக அடுப்பை கொஞ்சம் லைட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கிளாஸ் தண்ணியை ஊற்றுறேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருக்கேன். ஒரு நல்லா கொஞ்சம் கலரி விடுங்க. லைட்டாக கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சம் கலக்கலாம். இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை போட்டு கலரிக்கலாம். கார்ன்ஃப்ளவருக்கு எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அதனால் ஒரு 3-4 ஸ்பூன் எடுத்துருக்கேன் நான். போதும். கொஞ்சம் தண்ணி பண்ணி கலரிக்கலாம். நல்லா கலரிங்க, மாவு இல்லாமல். இதுமாரி நல்லா வெந்து வரணும். நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ இந்த கொதிக்கிற இதில் இப்போ இந்த மாவு கலரி வச்சுருக்கல அதை எடுத்து ஊற்ற போகிறோம். எங்கள் வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கோம். அதுக்கு 4 பேருக்கு ஏற்ற மாதிரி நான் தண்ணி ஊற்றுறேன். போதும். இது எங்கள் வீட்டு 4 பேர் இருக்கோம். நாங்கள் 4 பேருக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கேன். ஒரு காளான் பாக்ஸ் வாங்கி நான் பாதி போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஃபுல்லாக போட்டுக்கிறேன். நீங்கள் நல்லா அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்னஸ் வந்துச்சு பாருங்கள். லைட்டாக கொதிக்கிட்டோம். கொதிச்சதே மிளகுத்தூள் போட்டு இது பண்ணும். இது நல்லா கொதித்து நல்லா வந்துன்னு இருக்குது பாருங்கள். எவ்வளோ திக்காகிடுச்சு பாருங்கள். கொதிக்க நல்லா கொதி வந்துச்சு. இப்போ பெப்பர் போட்டு இறக்க வேண்டியது தான். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் பரிமாறிடலாம்.
ஏற்கனவே கொத்தமல்லி போட்டிருக்கேன். இப்போ டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் கொத்தமல்லி போடுறேன். சோளத்தயிர் மேலே அழகு கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு. உங்களுக்கு விருப்பம் தான் போட்டு சாப்பிட்லாம், இல்லைன்னா விட்டுட்டு அப்படியே சாப்பிட்லாம். காளான் சூப் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சதா கமெண்ட் பண்ணுங்கள்.